ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சௌபிசமையல். இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்க ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் போலி. ஸோ இது வந்து நவராத்திரி வரப்போது, உங்களுக்கு வரலட்சுமி பூஜை வரப்போது, உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்றீங்கன்னா இந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்களும் கரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஸோ மைதா மாவு நான் சேர்த்துருக்க அளவில் 7 போலி வரும். கொஞ்சம் உப்பு சேர்த்து அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ இது மாதிரி கலந்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே பிசைய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் கலரில் போலி இருக்கணும்னா, நான் வந்து இந்த கடையிலலாம் விற்கிற மாதிரி எல்லோ கலர் போலி வரணுன்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட் ஃபார் கலருக்காக தான், டேஸ்ட்டுக்காகலாம் இல்லை. ஸோ மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் இலகுவாக பிசைய போகிறோம். ரொம்ப டைட்டாக பூரிக்கோ சப்பாத்திக்கோ பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. போலிக்கு பிசையும் போது நம்ம பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விடும்போது அந்த மாவு வந்து தண்ணி இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி டைட்டாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றி நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக பிசைஞ்சோன்னா அப்போ வந்து அது கரெக்ட் பதத்துக்கு இருக்கும். ஸோ கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு பால் மாதிரி ஆக்கி இதை ரெஸ்ட்டில் விட போகிறேன் ஒரு 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பிசுன்னு இருக்கும். நம்ம தொட்ட நம்ம கையிலையும் கொஞ்சம் மாவு ஒட்டணும், அதுதான் பதம். இப்போ நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிசைய போகிறோம். மாவை எதுக்கு நம்ம செஞ்சாலும் நல்லா பிசைஞ்சோன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிசையும் போது நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது மாதிரி பால் மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகும். நான் சொன்ன மாதிரி இப்போ எண்ணெய் தடவி இதை க்ளோஸ் பண்ணி சைடாக வச்சுருங்க. இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ஸ்டஃபிங்க்கு நான் இன்றைக்கி இந்த மீடியம் சைஸ் ஆப்பிள் 4 எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 7 போலிக்கான அளவு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்பிளை நல்லா 4 துண்டாக கட் பண்ணி நடுவில் இருக்க பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அந்த விதை பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே பின்னாடி இருக்க தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நம்ம இந்த போலிக்கு வெறும் சதை பகுதியை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த விதமான ஆப்பிளும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சில ஆப்பிள்லாம் ரொம்ப புளிக்கும், அந்த மாதிரி ஆப்பிள் யூஸ் பண்ணாதீங்க. மாவு ஆப்பிள்னு வாங்க. நீங்கள் அந்த மாவு ஆப்பிள் கிடச்சா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஜூஸி ஆப்பிள் இருந்தால் அது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா அதில் இருக்க தண்ணி நம்ம சுண்டுற வரைக்கும் அதை குக் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாவு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நம்ம தோலெல்லாம் நீக்கினதுக்கப்புறமா அதை குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி நறுக்கிக்கிறேன். நறுக்கினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் இந்த மாதிரி பியூரியாக லம்ஸே இல்லாமல் அந்த ஆப்பிள் வந்து நல்லா மழன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பிளோட தோலை தூக்கி போடாமல் நீங்கள் வந்து அதை உங்கள் செடிங்களுக்கோ இல்லை உங்கள் கம்போஸ்ட்லேயோ போடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர் சத்து உங்கள் செடிக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் ஆப்பிளை நல்லா பியூரியாக பண்ணதுக்கப்புறமா அதை தனியாக வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் அதை அடுத்த ப்ராசஸாக கூட பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கொஞ்சம் பாதாம் பருப்பையும் நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். நான் வந்து எப்போவுமே நறுக்கி தான் போடுவேன். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது உங்கள் சாய்ஸ். பட் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 4-5 பல் பாதாமையும் நான் குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேன். இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது கூட பியூர் நெய் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த நெய் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆப்பிள் பியூரியை அதில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து கலர் மாறி இருக்கும் நம்ம அரைச்சி ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் கூட. ஸோ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நெய் அடுப்பில் சேர்த்துட்டு கூட இதை அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி பண்ணதுனால கலர் இன்னும் டார்க்காக இருக்குது. பட் அது எந்த விதத்துலேயும் டேஸ்ட்டை பாதிக்காது. ஆப்பிள் பியூரியை இந்த மாதிரி நம்ம கடாயில் நெய்யோடு சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள் பியூரியில் இருக்க ஈரப்பதம் போய் கொஞ்சம் திக்காகணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த அல்வா செய்கிற மாதிரி எந்த மெத்தடும் கிடையாது.
இது மாதிரி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். நான் முதல்லே நட்ஸை வந்து நெய்யில் வறுக்க மாட்டேன். இந்த மெத்தட் தான் பண்ணுவேன். அதுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் முதல்லே நெய்யில் வறுத்திங்கன்னா நம்ம பாயாசம்லாம் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்ல, அது வந்துடும். ஸோ அந்த மெத்தட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆப்பிள் பியூரி, அதுக்கப்புறமா நட்ஸு சேருங்க. நீங்கள் இதில் உங்கள் விருப்பம் போல் உங்களோட நட்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நான் 3 ஏலக்காய் எடுத்து அதோட விதையை மட்டும் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம் ரொம்ப நேரத்துக்கு. இந்த ஆப்பிள் பியூரி கலரும் மாறிக்கிட்டே வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்க அந்த ஈரப்பதம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். நடுவில் நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இல்லை நெய் முதல்ல சேர்த்ததே போதும், நான் நிறைய சேர்த்துக்க மாட்டேன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். நான் வந்து இரும்பு கடாயில் பண்ணுறதுனால அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் அப்பப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்பேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆப்பிளில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா இறுகிட்டு வருது, திக்னஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா, இதுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கணும். ஸ்வீட்னஸ்க்கு சர்க்கரை சேர்த்துறாதீங்க. நான் மோஸ்ட்டாக சர்க்கரை சேர்க்க மாட்டேன். இது கூட வந்து நான் ஸ்வீட் உள்ள பால்கோவா சேர்த்துக்க போகிறேன். ஸ்வீட் இல்லாத பால்கோவா சேர்க்குறீங்கன்னா நீங்கள் அப்போ சர்க்கரை சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம் போல் அதை நீங்கள் மாற்றிக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இனிப்புள்ள பால்கோவா வாங்கி அதை வந்து 4 ஆப்பிளுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஆப்பிளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு. நீங்கள் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இதோட அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ 4 டீஸ்பூன் அளவுக்கு பால்கோவா சேர்த்ததுக்கப்புறமா அது வந்து லம்ஸே இல்லாமல் அதை ஈவனாக இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. ஸோ இந்த பால்கோவாவும் ஆப்பிளும் நல்லா இன்னும் குக்காகி இந்த சட்டியோட ஒட்டாமல் உங்களுக்கு வரும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது. பட் இது நல்லா குக்காகி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், தண்ணி பதம் கம்மியாகி சட்டியில் ஒட்டாமல் உங்களுக்கு தனியாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பூனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே போடுற மாதிரி இருக்கணும், அதுதான் பதம். ஏன்னா இது ஆற ஆற இன்னும் டைட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் மோரோவர் நான் வந்து இரும்பு சட்டியில் செய்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் சூடு தாங்கும். ஆஃப் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க, நம்ம ஸ்டஃபிங் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆறுனதுக்கப்புறம் தான் ஸ்டஃபிங் பண்ணணும், சுட சுட ஸ்டஃபிங் பண்ணாதீங்க. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுதான் கரெக்ட் பதம். ஸோ இப்போ ஒரு வாழை இலை இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது நான்ஸ்டிக்கி பேஸ் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக வாழை இலையில் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் வச்சு தட்டாதீங்க. ஸோ வாழை இலையை நல்லா கழுவிட்டு அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. அதுக்கு மேலே நம்ம பால் சைஸ்க்கு இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி திரட்ட வேணாம், தட்டுங்க. ஸோ நான் அது கூட தேவையான அளவுக்கு ஃபில்லிங்ஸ் வச்சு இந்த மாதிரி பொட்டலம் மாதிரி நான் இந்த மாதிரி மடிச்சிக்கிறேன். அண்ட் மேலே வர எக்ஸ்ட்ரா மாவை வந்து பிச்சு எடுத்துகிட்டு அதை டைட்டாக சீல் பண்ணி அதை திருப்பி போட்டு இந்த மாதிரி தட்டுங்க. இந்த மாதிரி தட்டும் போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, அது வந்து டைட்டாக போகுது, தட்டுறதுக்கு வரலைன்னா அது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வச்சுட்டு நீங்கள் அந்த நெய்யை தடவி தட்டும் போது உங்களுக்கு அது வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு போலி சூப்பராக வரும். ஸோ இப்போ அந்த இலையோடு எடுத்து சூடான தவாவில் இந்த மாதிரி வச்சு நம்ம பிரித்து எடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் மேலே தடவிக்கிறேன், திருப்பி போட்டு அந்த பக்கமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் தடவிக்கிறேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமில். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் குக்டு தான். ஸோ மேலே இருக்க அந்த மாவு பகுதி குக் ஆகிறதுக்கு மட்டும்தான். ஸோ சப்பாத்தி செய்கிறதுக்கான அளவு தான் இந்த போலி செய்ய டைம் எடுக்கும் உங்களுக்கு தவாவில் வச்சதுக்கப்புறம். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் இலையில் வச்சு பரிமாறலாம். இந்த போலி அப்படியே சாப்பிடவே நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூட எதுவுமே சைடு வைக்கணும்னு அவசியம் இல்லை.
ஸோ நம்மளோட ஆப்பிள் பொலி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா கீழே உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் இனிப்பு பலகாரம் பிடிக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி யம்மி ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களை அடுத்த புது ரெசிபியோடு பார்க்க வரேன். அது வரைக்கும் சதா பை, see you.